ஐ வில் கம் வித் யூ அண்ட் ஐ வுட் கம் வித் யூ. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பார்க்கலாமா? ஆக்சுவலி வில் அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசும்போது, ஆன ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப ஷியூரா பேசும்போது, நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்கும் போது. எக்ஸாம்பிள், ஐ வில் பிகம் அ டாக்டர். நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன். நீங்க உங்களோட ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்றீங்க. ஐ வில் மீட் யூ டுமாரோ. நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணுவேன். ஷியூரா நீங்க அது நடக்கும்னு சொல்றீங்க. we will help you. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க. அண்ட் would எங்க யூஸ் பண்ணணும்? ஸோ பொலைட்டா பேசும் போதும் அண்ட் ரிக்வஸ்ட் பண்ண போதும். செகண்ட் திங், இமேஜினேஷன்ல ஒரு விஷயத்த பேசும் போது அண்ட் நடக்காத விஷயத்தை பத்தி நாம பேசும் போது. தேர்ட் பாயிண்ட், நம்மளோட பாஸ்ட் ஹேபிட் பத்தி பேசும் போது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, would you like some tea? பொலைட்டா நீங்க உங்ககிட்ட கேக்குறீங்க. இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் டிராவல் த வேர்ல்ட். என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவேன். ஸோ இது வந்து அன்ரியல் சிச்சுவேஷன் தான். அண்ட் மோர் தென் தட் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நெக்ஸ்ட் திங், when I was a kid I would talk more. நான் குழந்தையா இருக்கும் போது அதிகமா பேசினேன். திஸ் இஸ் மை பாஸ்ட் ஹேபிட். இப்போ இதை எப்படி சொல்லணும்னு கமெண்ட்ல பின் பண்ணுங்க.